வெல்கம் பேக். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம கேன்சர் ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றத எந்தெந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? அதாவது ஜென்ரலாக இப்போது நீங்கள் மார்பக புற்றுநோய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேஜ் 1, 2, 3, 4 இருக்குது. ஸ்டேஜ் 1 ஆல்மோஸ்ட் 99% வரைக்கும் க்யூர் இருக்குது. ஸ்டேஜ் 2 90%, ஸ்டேஜ் 3 அரௌண்ட் 70% அண்ட் ஸ்டேஜ் 4 அரௌண்ட் 20%. ஸோ ஜென்ரலாக இப்போ ஸ்டேஜ் 3, 4 கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். ஸ்டேஜ் 1 and 2 ஆல்வேஸ் முதல்ல ப்ரைமரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டே பண்ணிடுவோம். ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ஃபிசியோதெரப்பி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கே நீங்கள் அவங்களுக்கு அந்த ஃபிசியோதெரப்பி என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவீங்களா, இல்லை தனியாக செப்பரேட்டாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் கழிச்சு நாங்களே இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போதே இந்த ட்ரைனிங் கொடுத்துருவோம். அப்புறம் ஒவ்வொரு ஃபாலோ அப்லையும் அவங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்குரிய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்டையும் ரெஃபர் பண்ணுவோம். ஓகே டாக்டர், இப்போ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றதுல இந்த ஆப்ரேஷன் அப்படின்றது ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கா? இப்போ எத்தனை டைம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுவீங்க? ஒரே இதுலேயே சக்ஸஸ் பண்ணிட முடியுமா அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன்? இல்லை, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரலாக இப்போ ஆப்ரேஷன் இப்போ அறுவை சிகிச்சை நிபுணர் அந்த கேன்சர் சர்ஜன் அது இந்த பகுதியை புற்றுநோய் உள்ள பகுதியை எடுத்ததுக்கப்புறம் அதே ஸ்டேஜில் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணிடுவோம். பட் ஏதாச்சும் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லைனா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா அது மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட் செகண்டரி தேர்ட் சர்ஜரியை பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம். குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சொல்லுங்க, உங்களோட சந்தேகங்களை தொடர்ந்து டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர் சொல்லுங்கள் சார். சார், எனக்கு ஒரு 5 months முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு நெத்தியில. ஓகே. அது கண்ணுக்கு மேல ஆக்சிடென்ட் ஆனது. ஓகே. ஆனா இப்ப வரைக்கும் அந்த வீக்கோ லைட்டா இருக்கு டாக்டர். அந்த லைட்டா கருப்பு கலர்ல இருக்கு அந்த நெத்தியில அடிபட்டது. ஓகே. கண்ணுக்கு கீழேயும் முதல்ல கருவலை இல்ல, இப்ப ஆக்சிடென்ட் ஆனப்போ ரத்தக்கட்டு ஆனது கண்ணுக்கு கீழே. ஆனா இப்போ அந்த கருவலை அப்படியே தான் இருக்கு டாக்டர். அதாவது யூஸ்வலாக அந்த ரத்தக்கட்டு அடிபட்டு வர ரத்தக்கட்டு அது ஃபுல்லாக கரைஞ்சி போகிறதுக்கு 3 to 6 மாதம் வரைக்கும் ஆகலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இல்லை உங்களுக்கு அதே மாதிரி இருக்குது, அதில் வலி இருக்குது, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, அதே மாதிரி இருக்குது, அப்படி இருந்துச்சுனால் உடனே டாக்டரை பாருங்கள். நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம் டாக்டர். இப்போ நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. அதில் எந்தெந்த கேன்சரை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது அப்படின்ற கேன்சர்ஸ்லாம் என்னென்ன? இல்லை, ஜென்ரலாக அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற கேன்சர் என்னென்னா வெளியே தெரிகிறது. அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அந்த இடத்துக்குலாம் நாங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐலிட், நோஸ், இயர், டங், லிப்ஸ், த்ரோட் கேன்சர், ஈவன் வாய்ஸ் ப்ரொடக்ஷன் கூட பண்ணலாம். தென் பிரெஸ்ட் ஃபார் ஃபீமேல்ஸ், அப்புறம் தோலில் ஏதாவது இருந்தால் கையில் காலில். பட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ அதாவது ஒரு லங் கேன்சர் இருந்தாலோ ஒரு குடலில் புற்றுநோய் இருந்தால் அதுக்கு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னும் பொழுது உடனே என்னென்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸை அவங்க மேற்கொள்ளணும்? இல்லை, அவங்களுக்கு இப்போ கேன்சர் சர்ஜரி பண்ணாலே ரெகுலராக ஃபாலோ பீரியட் கொடுத்துரும். ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட் 3 months எவ்ரி மந்த் வர வேண்டியது இருக்கும். அப்புறம் எவ்ரி 3 months, அப்புறம் எவ்ரி 6 months. ஸோ இதுக்கிடையில் ரெகுலராக ஃபாலோ அப்லேயே இருந்துகிட்டு இருக்கணும். இதுக்கு இடையில ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனால் உடனே அந்த டாக்டர் அணுகுறது. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது நேச்சர், அதாவது நம்மளுடைய உடல்லேருந்தே ஒரு பாகத்தை எடுத்து ஒரு டிஷ்யூவை எடுத்து நீங்கள் பண்ணுறது சக்ஸஸ் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அன்னேச்சர் ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது அதே அளவுக்கு சக்ஸஸ் கிடைக்குமா? இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மோஸ்ட்லி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 இதில் சொல்கிறேன். ஒன்று தாடை எலும்புக்கு பதில் வெறும் என்ன பண்ணுவாங்கன்னா எலும்பு வைக்கிறது தான் பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா வெறுமனையாக அந்த ஷேப்புக்கு ஒரு கம்பி ராட் மட்டும் வைப்போம், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளேட் அப்படிம்போம். அதே மாதிரி இப்போ மார்பகத்தில் உள்ள புற்றுநோய்க்கு நம்ம பாடியிலேருந்து டிஷ்யூ எடுத்து வைப்போம். சப்போஸ் அது பண்ண முடியாதவங்களுக்கு இம்ப்ளான்ட், பிரெஸ்ட் இம்ப்ளான்ட் அது வைப்போம், இல்லை டிஷ்யூ எக்ஸ்பேண்டர் அது 2ல் ஏதாவது வைப்போம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா, இந்த மாதிரி பேஷண்ட் மோஸ்ட்லி தே வில் கோ ஃபார் ரேடியோதெரப்பி. ரேடியோதெரப்பி கொடுக்கும்போது அதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். இந்த பிளேட் எக்ஸ்போஷர், இன்ஃபெக்ஷன், இந்த ரேட் ஜாஸ்தி. அது மாதிரி மார்பக புற்றுநோய்க்குள்ள ரேடியேஷன் கொடுக்கும்போது அந்த இம்ப்ளான்ட்லாம் கொஞ்சம் சுருங்கும், அந்த ஷேப் ப்ராப்பராக வராது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் வரைக்குள்ள ஜாஸ்தி. கண்டிப்பாக டாக்டர், தொடர்ந்து பேசலாம். ஒரு நேரம் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். தொடர்ந்து உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. டாக்டர், எனக்கு ஹிஸ்டெக்டமி ஆயிருக்கு. சொல்லுங்க மேடம். எனக்கு 69 years ஓல்டு. அந்த இப்போ நான் ஒரு 82 kg இருந்தேன். இப்போ குறைச்சிருக்கிறேன், 70க்கு குறைச்சிருக்கிறேன். ஓகேம்மா. அதனால இந்த வயிற்றுல இருக்கிற அந்த ஸ்கின் சேக் ஆயிருக்கு. ஓகேம்மா.
அதை டைட் பண்ணி இது பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஓகேம்மா. அதனால நீங்க என்ன, வாட் இஸ் யுவர் சஜஷன்? கண்டிப்பாகம்மா. அதாவது உங்களுக்கு வந்து அதாவது இதே ஒரு தனியாக சர்ஜரி இருக்குது. அதாவது பாடி கான்டூரிங் ஆஃப்டர் மேசிவ் வெயிட் லாஸ். அதாவது உடம்பு பருமன் ரொம்ப குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம உடம்புல உள்ள எல்லா இடத்துல சதையும் வந்து குறைஞ்சிரும், ஐ மீன் லூஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து பண்ணுற அறுவை சிகிச்சை கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நீங்கள் அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குன்னா அதை டெஃபினட்டாக அதை பண்ணிக்கலாமா, தப்பே கிடையாது. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம், நாங்கள் ஆவடியில இருந்து பேசுறேன். நான் இங்க சந்தேகங்களை கேளுங்க டாக்டர் கிட்ட. சார், என் பொண்ணுக்கு தீக்காயம் பட்டிருக்கு சார். அவளுக்கு வந்து நாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி ஒட்டினாரு ஸ்கின்ல. ஓகே. ஒரு சில இடத்துல வந்து ஆறிடுச்சு. ஓகே. ஒரு சைடு மட்டும் அவருக்கு யூரின் பட்டு அந்த இடம் வந்து சீக்கிரம் ஆறல. ஓகே. அந்த காயம் வந்து அப்படியே நல்லா அப்படியே காயம் வந்து நல்லா தெரியுது. ஸ்கின் மேல வந்து அப்படியே எழும்பி நிக்குது சார். இப்போ அவளுக்கு அவளுக்கு வந்து 6 இயர்ஸ் தான் ஆகுது. அது வர சுருங்கிட்டே வேற இருக்கா. இப்போ ஒரு 1 வீக் முன்னாடி நான் கூட்டிட்டு போயிருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அவர் சிட்ரைன் டேப்லெட்டும் பெட்னோயிட் ஆயில்மெண்ட் வந்து மட்டும் தான் கொடுத்தாரு. இப்போ நான் வந்து அவளுக்கு அந்த தழும்பு அப்படியே உப்பிட்டே தான் இருக்கு. ஸ்கின் மேல எழும்பி நிக்குது. அது என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு. ஆமா, அதாவது இந்த மாதிரி தீக்காயம் படும்போது அதாவது பேர்ன்ஸ்லேயே நிறைய கிரேட்ஸ் இருக்குது. சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸ், இன்டர்மீடியட் அண்ட் டீப் பேர்ன்ஸ்னு. இந்த சூப்பர்ஃபிஷியல் பேர்ன்ஸுங்கிறது வந்து அதாவே ஆறிடும். டீப் பேர்ன்ஸாக இருக்கும்போது கொஞ்சம் ஆழமாக இருக்கும்போது தான் பேர்ன்ஸ் வந்து அது அதாவே ஆறாது. ஸோ அது லேட்டாக ஆறும்போது இந்த மாதிரி தழும்புலாம் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் ஜாஸ்தி. சப்போஸ் உங்களுக்கு அதிலே ப்ராப்ளம் இருக்குது, பெருசாகிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும். இல்லை அந்த சிலிக்கான் ஷீட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க, அது அதில் வச்சால் கொஞ்சம் அதோட அது தழும்பு அதிகமாக வர்றது கொஞ்சம் கம்மியாகும். சப்போஸ் தொடர்ந்து இருக்குது, தொந்தரவாக இருக்குன்னா அதை கொஞ்சம் அவங்கள பார்த்துட்டு அறுவை சிகிச்சை கூட பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஹலோ வணக்கம். ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. ஹலோ வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நாங்க வலசரவாக்கத்துல இருந்து ஃபோன் பண்றோம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை தொடர்ந்து கேளுங்க டாக்டர் கிட்ட. ஹலோ, உங்களோட டிவி வால்யூம் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணிடுங்கம்மா, அதுக்கப்புறம் உங்களுடைய சந்தேகங்களை கேளுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. சார், என் ஹஸ்பண்டுக்கு அடிபட்டுச்சு முட்டியில. ஓகே. அவங்களுக்கு ஜவ் வந்து கிழிஞ்சிச்சு லைட்டா அப்படின்றாங்க. ஓகே. அது வந்து ஆபரேஷன் பண்ணா சரியாயிருக்குமா இல்ல அப்படியே விட்டா? ஆனா கட்டுலாம் போட்டு வலியெல்லாம் எதுவும் கிடையாது. ஓகே. ஆனா நடக்கும்போது வந்து சைடா நடக்கிறாங்க. ஓகே. இதுக்கு ஆபரேஷன் பண்ணலாமா இல்ல அப்படியே விட்டா சரியாயிடுமா டாக்டர்? இல்லம்மா, அதாவது ஜவ்வு போயிருக்கா இல்லைன்னா அந்த கண்ட்ராக்சர்ம்பாங்க, அந்த தோல் சுருங்குறதுனால கூட அந்த வேற மாதிரி மாறி நடக்கலாம். ஸோ அதை அவங்கள எக்ஸாமின் பண்ணிவிட்டு சப்போஸ் ஜவ்வு கிழிஞ்சிருந்தால் ஆப்ரேஷன், அதுக்குரிய ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இருக்குமா. பட் அவங்கள பார்த்துட்டு தான் அது சொல்ல முடியுமா. நன்றிம்மா. இப்போ அந்த நீர் கூட கேட்டாங்க டாக்டர். அவங்க வந்து நீல லிகமெண்ட் டேர் அப்படின்றது ரொம்ப இப்போ அதிகமாக எல்லாருக்குமே ஏற்படுது. அதை வந்து நம்ம பர்ஃபெக்ட், அதாவது பழையபடியே நம்மளால ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொண்டு வர முடியுமா? ஆமாம், அது பண்ணலாம். பட் அது வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன் தான், எலும்பு அறுவை சிகிச்சை நிபுணர் தான் அதுக்கு பண்ணுவாங்க. கண்டிப்பா டாக்டர். இப்போ இதே போல ஒரு ஆக்சிடென்ட் ஆன ஒரு பேஷண்ட்டுக்கு நம்மளால அதே போல ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியுமா? நமக்கு கண்டிப்பா ஆக்சிடென்ட் ஆகி இப்போ காயங்கள் இருக்கு அப்படின்னும் பொழுது நிறைய பேரோட ஒரு கேள்வியே என்ன அப்படின்னாக்கா, அந்த காயம் இருக்கு, அதனுடைய தழும்பு மறைய மாட்டேங்குது அப்படின்றது தான். அந்த தழும்பை நம்மளால ஃபுல்லா கியூர் பண்ண முடியாதா? இல்லை, தழும்பு அதாவது எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் தழும்பு ஒரு கண்டிப்பாக வரும். பட் அதை பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து என்னென்னா தழும்பு வந்து எந்த அளவுக்கு கம்மியாக கொண்டு போகலாம் தான் நாங்கள் பார்ப்போம். அது மாதிரி தழும்பு அதிகமாகக்குள்ள பார்ப்போம். மூணாவது வந்து தழும்பு, அதாவது இனிஷியலாக அவங்க ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அடிப்பட்ட முதல் ஒரு 3 மாதம் அதில் ப்ராப்பராக கேர் எடுத்துக்கிட்டாலே தழும்பு வந்து கம்மியாக இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா முதல் 3 மாதம் அது 6 வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அந்த டைம்லேயே தழும்பு அதிகமாயிரும். ஸோ முதல் கொஞ்சம் ஒரு 3 மாதம் நல்ல கேர் எடுத்துக்கிட்டால் தழும்பு உள்ள வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில பேசுறேன் மேம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ டாக்டர். சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு வந்து 9th படிக்கிறான். 7th படிக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, கீழே விழுந்து தழும்பு வெட்டப்பட்டிருக்கு. ஓகே. எந்த இடத்துலம்மா? ஒரு மேல் உதட்டுல. ஓகே. ஓகே. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி விழுந்ததுனால அது சரியா மருந்து ஆயில்மெண்ட் எல்லாம் போட்டா அது சரியா லிஃப்ட் மூஞ்சி அப்படியே ஒரு அசிங்கமா இருக்குங்க சார். அதை நீங்க ஏதாவது சொல்லுங்க. கண்டிப்பாக அந்த உதட்டில் உள்ள தழும்பு எடுத்துட்டு, ஏன்னா என்னன்னா அது முதல்ல எந்த அளவுக்கு அவங்க ஏதாவது ஆப்ரேஷன் ஏதாவது பண்ணீங்களா இல்லைன்னா ஒன்றுமே பண்ணல அதாவே ஆறிடுச்சா? ஆப்ரேஷன் தையல் போட்டிருந்தாங்க. ஓகே. 9 தையல் போட்டாங்க, அது சரியா வரலங்க மேம் சார். அதுக்கு தான் சரி சாப்பிட்டு உங்கள்கிட்ட கேட்கலான்னு ஏதாவது. கண்டிப்பாக பண்ணலாமா? நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன் பாருங்கள். கண்டிப்பாக அதை அந்த அதாவது ஸ்கார் ரிவிஷன் அப்படிம்போம், அந்த மாதிரி அதை எடுத்துட்டு திருப்பி பழையபடி அந்த உதறு அது நேராக ஆகிற மாதிரி பண்ணிக்கலாமா?
நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். வணக்கம். ஹலோ வணக்கம்மா. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க உங்களுடைய சந்தேகங்களை. ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் சார், நான் பெரம்பூர்ல இருந்து பேசுறேன். ஓகே. என் பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது கீழே பெஞ்சில் கிளாஸ் டெஸ்க்ல வந்து அந்த மூக்குக்கு பக்கத்துல இருக்கு பாருங்க சீஸ், அந்த இடத்துல ஒரு மாதிரி கட்டு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே. ஆனா அந்த டைம் வந்து ஒரு மாதிரி சிவப்பா ரெட்டா கண்ணி போயிருந்தது. நாங்க ஐஸ் கியூப் வச்சு சரி பண்ணிட்டோம். ஓகே. ஆனா வந்து அதுக்கப்புறமா அந்த அது உள்ள ஜவ்வு கிழிஞ்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனா இப்ப ஸ்மைல் பண்ணும்போது உள்ள வந்து பள்ளமா தெரியுது. ஓகே. மேல எதுவும் காயம் கிடையாது, ஆனா உள்ள வந்து ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணா ஒரு மாதிரி உள்ள போது பள்ளமா தெரியுது. அது ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கா ஃபேஸ்க்கு. நீங்க அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? இது பிளாஸ்டிக் சர்ஜரினா? இருக்குமா கண்டிப்பா அவங்கள பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாமா. பட் கண்டிப்பாக அதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குமா. நன்றிம்மா. இப்போ ஒரு நேயர் கூட கேட்டாங்க டாக்டர், முகப்பள்ளம் அப்படின்றது எனக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது. சில பேருக்கு இப்போ நிறைய பேருக்கே என்ன பார்த்தீங்கன்னாக்கா அந்த பருக்கள் வந்த இடம்லாம் நிறைய பள்ளமாக இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாகவே க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கா? அதாவது ஃபுல்லாக க்யூர் பண்ண முடியாது, பட் அதை குறைக்கிறதுக்கு, அதாவது பார்க்கும்போது அதிகமாக தெரியாத அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஓகே. அது நம்மளோட அந்த ரீகன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம், அல்ல ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் அதுக்கு வந்து என்னென்னா ஈஸ்தெட்டிக் சர்ஜரி, மைனர் சர்ஜரிஸ். அதாவது என்ன, சில பீல்ஸ் அவங்களுக்கு எந்த டெப்த்து எந்த அளவுக்கு அது இருக்குன்னு பார்த்துட்டு பீல்ஸுமோ அதில் மேலே உள்ள அந்த தோல் எடுக்கிறது, டெர்மபிரேஷன், ஓகே, சப்சிஷன். ஸோ அந்த மாதிரி சில சர்ஜரிஸ், சில ஃபைன் சர்ஜரிஸ் அந்த இடத்துக்கு மட்டும் பண்ணினா அது கொஞ்சம் தழும்பெல்லாம் கொஞ்சம் குறையும். அது மாதிரி இன்னொன்று வந்து அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன், சப்போஸ் பரு வரும்போது ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகும், அதையும் ப்ரிவென்ட் பண்ணால் இந்த மாதிரி தழும்பு வர சான்ஸ் கம்மி. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நமக்காக ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். மேடம் பல்லாவரத்துலேருந்து மூர்த்தி பேசுகிறேன் மேடம். சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஒய்ஃபுக்கு 30 வயசு ஆகுது மேடம். ஓகே. லெஃப்ட் சைடு கால் வந்து வீங்கிருந்ததுனால ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணும்போது யானை கால்னு சொன்னாங்க. ஓகே. அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிச்சு சார். இப்போ ப்ரீடு வர நேரங்களில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வீங்கிற மாதிரி இருக்குது. லைட்டாக அந்த காலை விட இந்த கால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக வீங்கிற மாதிரி இருக்குது. ஓகே. கால் கொஞ்சம் உழையுதுன்றாங்க சார். ஓகே. இல்லை, அது யானைக்கால் வியாதி வந்துச்சுன்னா என்னென்னா அதில் ரெகுலராக வந்து அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கணுங்க. காலை வந்து ஏன்னா அது வந்து யானைக்கால் வியாதி எதனால் வருதுன்னா அந்த லிம்ஃபேட்டிக்ஸும்போம், அந்த ஒரு நீர் வந்து ரெகுலராக அதில் நம்ம பாடியில் காலில் இருக்கிறது வந்து நம்ம பாடிக்குள்ளே ட்ரெயின் ஆகணும். அந்த லிம்ஃப் நோட்ஸ்லாம் அஃபெக்ட் ஆனனால தான் அந்த யானைக்கால் வியாதி வருது. ஸோ அந்த லிம்ஃப் நோட்ஸ்லாம் சரியாக ட்ரெயின் ஆகாதனால அடிக்கடி அந்த காலில் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதனால தான் அவங்களுக்கு இந்த சில டைம் வீக்கம் அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரவங்களுக்கு என்ன பண்ணால் ரெகுலராக அந்த படுக்கும்போது டெய்லி நைட் படுக்கும்போது காலை தூக்கி வச்சுக்கணும். அப்புறம் அந்த கம்ப்ரெஷன் கார்மெண்ட் போட வேண்டியது இருக்கும். அப்புறம் எவ்ரி மந்த், அதாவது அதில் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்குது, ப்ரொஃபைலாக்டிக் ஆன்டிபயோட்டிக்ஸ்னு கொடுப்போம், அது பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து அதுக்கு வந்து ஒரு சர்ஜரி இருக்குது, வாஸ்குலரைஸ்ட் லிம்ஃப் நோட் ட்ரான்ஸ்ஃபர். அந்த மாதிரிலாம் பண்ணால் திருப்பி அந்த வீக்கம் குறையிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. நன்றி சார். நெக்ஸ்ட் காலர் கிட்ட பேசலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம் மேம். சொல்லுங்க. தேனியில இருந்து பேசுறேன் மேம். உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ. ஹலோ சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. வணக்கம் சார். சார் இப்போ அண்ணனுக்கு வந்து 1 இயருக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆச்சு சார். ஓகே. அதுல இருந்து கை முட்டி எலும்பு வந்து டேமேஜ் ஆயிடுச்சு சார். ஓகே. அதனால தொடையில இருந்து சதை எடுத்து வச்சிருக்காங்க சார். வச்சனால அது ரொம்ப அப்படியே இறுக்கமா இருக்கு சார், மடக்க முடியல. ஓகே. அப்புறம் ஸ்கின் கலர்ஸ் வேற சேஞ்ச் ஆயிருக்கு சார் தொடையிலயும் கையிலயும். ஓகே. இதுக்கு எந்த மாதிரி ஆயின்மெண்ட் சார் போடலாம்? இல்லைம்மா, அதாவது அவங்களுக்கு எந்த கலர் இருக்காங்க, இப்போ எந்த கலரில் இருக்குது ஒன்று, அது பார்க்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆயின்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண முடியும். ரெண்டாவது வந்து கை மடக்க முடியலன்னா அது வந்து எலும்பில் ப்ராப்ளமா இல்லை தோல் சுருங்கியிருக்கான்னு பார்க்கணும். அது ரெண்டையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா. ஸோ நீங்கள் டாக்டரை பாருங்கள். நன்றிம்மா. இப்போது நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண இடம், இப்போ உடம்புல ஒரு பாகத்தில் நம்ம வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்க வந்து கிளாத் எல்லாம் வந்து இந்த மாதிரியான கிளாத் தான் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை டைட் ஃபிட்டிங் ட்ரெஸ்ஸஸ் போடக்கூடாது, அந்த மாதிரியான ஏதாவது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க வந்து அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து அவங்க வாழ்வு தரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறக்காக சர்ஜரி. ஸோ அவங்க வந்து குவாலிட்டி ஆஃப் லைஃப் லைக் அ நார்மல் ஃபீமேல் மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ட்ரெஸ்ஸிங்கோ எதுவுமே மாற்ற வேண்டாம். அவங்க பிரெஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அவங்க நார்மலாக அவங்க என்ன ட்ரெஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி டைட் ஃபிட்டிங், லூஸ் ஃபிட்டிங் அவங்க எதுனாலும் போட்டுக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. தொடர்ந்து பேசலாம் டாக்டர். நேயர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். குட் மார்னிங் சார். ஐ மீன் மாதிரி ஃப்ரம் திருப்பூர். சொல்லுங்க, உங்களோட சந்தேகங்களை கேளுங்க டாக்டர் கிட்ட. ஓகே ஓகே. என்னோட ஹஸ்பண்ட் கீழான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு சார். அது பாத்தீங்கன்னா செஸ்ட் ஃபுல்லா இருக்கு. ஓகே. நிறைய இருக்கு. அடிக்கடி அதுல பாத்தீங்கன்னா சீல் பிளட் எல்லாம் வருது. ஓகே.
ஐம் நியூ மேரிடு. இது வந்து சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஓகே ஸோ எங்க வீட்லயும் பெரியவங்க யார்கிட்டயும் சொல்ல முடியல. இவரும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டா வர மாட்டேன்றாரு. ஓகே ஃபர்தரா என்ன ஸ்டெப் எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஸோ அடிக்கடி அதுல சீல் அந்த மாதிரிலாம் வருது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? இதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா? என்ன பண்ணணும்? அதாவது இந்த செஸ்ட்டில் வந்து ஏதாவது புண்ணு ஏதாவது வந்து இந்த மாதிரி தழும்பு வந்துச்சா இல்லை அதாவே பெருசாகிட்டே வருதாம்மா? சொல்ல மாட்டேன்றாரு. எப்படி இருக்கு, சைல்ட்ஹுட்ல இருந்து இருக்கா இல்ல நடுவுல வந்ததா அப்படின்னு கேட்டா எதுவுமே சொல்ல மாட்டேன்றாரு. இந்த கீலாய்ட்ஸ் வர்றது வந்து எப்படின்னா ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம், அதாவது நம்ம ஜீன்ஸ், அதாவது யூஸ்வலாக சிலருக்கு வந்து இந்த நார்மலாக உள்ள தழும்பே வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற வாய்ப்பு இருக்கும். இது இந்த செஸ்ட்டில் வர்றது வந்து ஸ்பான்டேனியஸ் கீலாய்ட்ஸும்போம். இது சிலருக்கு இந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கும். அது என்ன அப்படியே பரவிக்கிட்டே இருக்கும். அது மாதிரி செஸ்ட்டில் நிறைய முடி இருந்தால் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகி பஸ் ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி வரும். பட் இதுக்கு வந்து 100% ட்ரீட்மெண்ட் இது பண்ணாலும் சரியாகும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் நிறைய மோடாலிட்டிஸ் மல்டி மோடாலிட்டி ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவோம். அதாவது அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும், ப்ளஸ் சிலிக்கான் ஷீட், கம்ப்ரெஷன் ட்ரெஸ்ஸிங்ஸ், ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ நாங்கள் சிம்ஸ்லேயே வந்து லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இந்த கீலாய்ட்ஸ்க்கு. அந்த மாதிரி பண்ணால் அது பெருசாகாமல் இருக்கும், இருக்கிறது கொஞ்சம் சுருங்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குமா. நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் போயிடலாம் டாக்டர். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க? திண்டுக்கல்ல இருந்து கீதா பேசுறாங்க. சொல்லுங்க, உங்களோட சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. இது ஹஸ்பண்டுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. காலில் ஒரு பித்த வெடிப்பு மாதிரி வந்துச்சு. அவர் சுகர் பேஷண்ட். அந்த புண்ணு ஆறாம இருந்ததுனால திண்டுக்கல்ல அதை கொஞ்சம் வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேம்மா. அதை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த புண்ணு ஆறவே இல்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல போய் காமிச்சோன்னா அவங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல மதுரைக்கு போனோன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணலான்னு பண்ணிட்டோம், நல்லா ஆயிடுச்சு. ஓகேம்மா. ஆனா ஒரு இடத்துல மட்டும் தோல் எடுத்துக்கல. அந்த அந்த புண்ணு வந்து அப்படி அந்த செப்டிக்கான அந்த இடத்துல மட்டும் அந்த தோல் எடுத்துக்கல. ஓகே. அது திருப்பி பண்ணலாமா இல்ல பண்ணா அது திருப்பி ஒட்டுமா ஒட்டாதா என்ன எனக்கு டவுட்டா இருக்குது. பண்ணலாமா திருப்பி? இப்போ 1 year ஆச்சு. அந்த ஒரு கொஞ்சம் இடத்துல மட்டும் தோல் எடுத்துக்கல. ஓகே. இல்லை அதாவது தோல் வந்து என்னன்னா நம்ம நார்மலாக உள்ள நம்ம காலில் உள்ள சதை வந்து திக்காக இருக்குது. நம்ம தோல் போடும்போது மெல்லிஸாக இருக்குமா. ஸோ சின்ன ஏதாவது உறைவு இருந்தால் கூட அந்த தோல் எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து அந்த தோல் போட்ட இடத்துல வந்து நடக்கும்போது அது கான்ஸ்டண்ட்டாக அந்த இடத்துல ப்ரெஷர் இருந்தால் அந்த இடத்துல தோல் ஒட்டாது. இல்லைனா அந்த தோல் வந்து எலும்புக்கு ரொம்ப பக்கத்தில் இருந்தால் தோல் எடுக்காது. ஸோ நீங்கள் வந்து நாங்கள் தோல் அவங்க போட்டதுக்கப்புறம் கூட ப்ராப்பர் ஃபுட்வேர், கரெக்டான ஃபுட்வேர், அதாவது இந்த மைக்ரோசெல்லர் ரப்பர்மாங்க, இல்லைனா சிலிக்கான் சோல் ஃபுட்வேர் போட வேண்டியிருக்கும். நடக்கிற அவங்க டைப் ஆஃப் வாக்கிங் அது கொஞ்சம் மாற்ற வேண்டியிருக்கும். இதெல்லாம் பண்ணால் அந்த தோல் போட்டு அதை எடுக்கிற வாய்ப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்திமா. நன்றிம்மா. தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. வெல்கம் பேக். சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். டாக்டர், இப்போ நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் நிறைய பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? அதில் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ஒருவேளை அவங்களுக்கு அதே இடத்துல கேன்சர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதாவது அதனால தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க வந்து ரெகுலராக ஃபாலோஅப்பில் இருப்பாங்க. ஓகே. ஸோ இன்கேஸ் அதுக்கு ஒவ்வொரு ஃபாலோஅப்லேயும் சில டெஸ்ட் பண்ணுவோம். சப்போஸ் திருப்பி அந்த இடத்துல கட்டி வந்துச்சுனால் அதை அந்த அறுவை சிகிச்சை நிபுணர் அதை எடுத்ததுக்கப்புறம் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் சர்ஜரி பண்ணிக்கலாம், திருப்பி தாராளமாக பண்ணிக்கலாம். அது ஓகே டாக்டர். இப்போ அதே போல் நீங்கள் சொல்லும்பொழுது இந்த தாடை எலும்பு வந்து நம்மளோட கால்லேருந்து எடுத்து நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அப்போ அந்த காலில் நடக்கும்பொழுது எதனாவது ப்ராப்ளம்ஸ் வருமா அந்த இடத்துலேருந்து எலும்பு எடுக்கும்போது? இல்லை, காலில் வந்து ஆக்சுவலாக அந்த ஃபிபுலான்னு ஒரு போன் எடுத்து வைப்போம். அது வந்து காலில் ஆக்சுவலாக 2 எலும்பு இருக்குது. இந்த ஃபிபுலா வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிங் போன் தான். அது எடுக்கிறதுனால நடக்கிறதுக்குள்ளே எந்த பாதிப்பும் கிடையாது. அவங்க நார்மலாக இப்போ நம்ம பண்ணுற பேஷண்ட்லாம் 1 வீக்கில் நடந்து தான் போவாங்க. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இப்போ டிஷ்யூஸ் எடுக்கும்போது அந்த இடத்துல பள்ளங்கள் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஏதாவது? ஒரு சின்ன ஸ்கார் வரும். பட் அது முடிஞ்ச அளவுக்கு அது வந்து அவங்க ஹிடன் ஏரியாஸில் இருக்கிறனால தெரியாது. இப்போ நம்ம வந்து மார்பு புத்துணைக்கு வந்து நாங்கள் வயிற்றில் கீழே இருந்து எடுப்போம், இல்லை முதல்ல வந்து எடுப்போம். ஸோ அதெல்லாம் மோஸ்ட்லி ஹிடனாக இருக்கும். ஸோ அவங்க அதனால அதை ரொம்ப தெரியாது, கவலைப்பட தேவையில்லை. ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு நேரம் நமக்காக காத்துட்ருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ வணக்கம்மா. எங்கேருந்து பேசுகிறீங்க? ஹலோ, நாங்கள் ராயபுரத்துலேருந்து பேசுகிறோம் மேடம், சென்னை ராயபுரத்துலேருந்து. உங்களுடைய சந்தேகங்களை டாக்டர் கிட்ட கேளுங்க. எனக்கு ஒரு 9 மந்த்துக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தது.
அதுல என்னோட 3 விரல் வந்து ஃபிங்கர் கட் ஆயிடுச்சு. ஓகே. அது திரும்பவும் ஏதாவது பண்ண முடியுங்களா டாக்டர்? ஆமாம், அது பண்ணலாமா? அதாவது இப்போ விரல் ஆச்சுன்னா பாடியில் உள்ள